நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். 65வது சங்கீதம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கர்த்தருக்கு ஒரு பெயர் இருக்குங்க. நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க பிறருடைய ரட்சிப்புக்காக, பிறருடைய மனமாற்றத்திற்காக அநேக நாட்கள் ஜெபித்து அவர்களிடத்துல எந்த ஒரு பதிலும் மாற்றமும் இல்லாதபடிக்கு சோர்ந்து போன நிலையில இருந்தீங்கன்னா அந்த ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. ஏன்னா கர்த்தர் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபம் வலிமை மிகுந்த ஜெபமாக அவரிடத்துல அனுதினமும் அலட்டி கொண்டே இருக்கும்போது சோர்ந்து போகாத படிக்கு, ஆண்டவரே நீ ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், ரட்சிக்க கூடாத படிக்கு உங்க கரம் குறுகி போகவில்லைன்னு சொல்லி யாரெல்லாம் மனம் மாறணும், அவர்களுடைய அக்கிரம விஷயங்களில் இருந்து அவர்கள் மனம் திரும்பணும், வியாதியின் படுக்கையிலிருந்து அவர்களுக்கு சுகம் உண்டாகணும்னு சொல்லி நீங்க போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஜெபத்திற்கெல்லாம் கர்த்தர் கிரியை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். 100க்கு அதிபதியாக இருந்த ஒரு மனுஷன் பாருங்க, ஏசப்பா கிட்ட வந்து சொல்றாரு, ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகமாகணும்னு சொல்லி இங்க இருந்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அந்த வார்த்தையினால அவர் சுகமாவான்னு சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவர் இடத்துல கேட்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன அதே நொடி பொழுதுல அவருடைய விசுவாசத்தின்படியாக அந்த 100க்கு அதிபதியாகிய அவருடைய வேலைக்காரன் உடனே சுஸ்தமாகிறார். அவருக்கு ஒரு சுகம் உண்டாகுது. அதே போல நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல ஜெபத்தை மட்டும் நிறுத்தியே விடாதீங்க. அவர்கள் பெயரை எழுதி வைத்து பரலோகத்துக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருங்க. நிச்சயமாகவே ஒரு நாள் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அந்த அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கொடுத்து அவர்களும் ஆண்டவரை அறியும்படியாக கிருபை செய்வார். ஏன்னா இந்த வசனம் சொல்லுது, மாம்சமான யாவரும் கர்த்தரிடத்திலே வருவார்கள் சொல்லி. ஏன்னா அவர் தான் நம்மளை உண்டாக்கின தேவன். அவரிடத்திலே நாம ஜெபிக்கும் போது மாம்சத்தில் இருக்கிற எல்லா மனுஷரிடத்திலும் அவர் கிரியை செய்து அவளுடைய இருதய கடினங்களை எல்லாம் மாற்றி, அவளுடைய கண்ணீரை எல்லாம் மாற்றி, கடனை எல்லாம் மாற்றி ஒரு பரிபூர்ண விடுதலை அவர்கள் வாழ்க்கையில கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாள்ல ஜெபத்துல சோர்ந்து போகாதீங்க. மறுபடியும் அந்த ஜெபத்திலே நீங்க நிலை கொண்டு எழுவுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, பிறருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து சோர்ந்து போய் இருக்கிறதான இருதயங்களை கர்த்தர் நீங்க ஒரு விசையாய் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, அநேக நாட்களாக ஜெபித்தும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காணக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகுவதாக ஆண்டவரே. அப்பா, ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தை இந்த நாளிலே நாங்கள் அறிக்கை பண்ணி விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற எல்லாரிடத்திலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தரே தேவன் என்பதை அவர்கள் எல்லாம் அறிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு வாழும்படியாக இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சோர்வுகளை எல்லாம் எடுத்து போட்டுருங்க. ஜெபத்துல ஒரு நாளும் நாங்கள் குன்றி குறுகி போகாதபடிக்கு ஆண்டவரே விழித்திருந்து ஜெபிக்கிற அந்த அபிஷேகத்தை இந்த நாளிலே எங்கள் மேல வைத்து நிரப்பிடுங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக இந்த நாள் முழுவதுமாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.